ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜீவா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஸ்வீட் சோமாஸ் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சோமா செய்யறதுக்கு முதல்ல மேலே இருக்கிற மாவு தயார் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. தண்ணியை கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. இது ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கணுங்க. இது ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம் பாருங்கள். இது ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. இதை இப்படி தட்டி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தி மாவு அளவில் மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே லேசாக நெய் தடவிக்கலாங்க. நெய் தடவிக்கிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கலந்துட்டு இது பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்குங்க. உள்ளே வைக்கிற பூரணத்துக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா எடுத்து நல்லா வறுத்துக்கிறேங்க. கசகசா வறுபட்டதும் அது தனி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்து உடைச்ச முந்திரியை நான் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். முந்திரி நல்லா வறுபட்டதும் அதையும் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்தது நான் 1/2 கப் அளவு வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா வறுத்தரலாம். ரவை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அதையும் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு அடுத்தது நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நான் இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றுற அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிடலாங்க. தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அதையும் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா வறுத்துடலாம். வறுத்துட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பூரணத்துக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. கூடவே ஒரு 5 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா பவுட்ரு பண்ணி அதை கூட சேர்த்திக்கலாம். சர்க்கரை நல்லா பவுட்ரு பண்ணியாச்சுங்க. இப்போ அந்த பூரணத்தோடு சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கூடவே பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க.
நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கலாங்க, மொந்தமாக இருக்கக்கூடாது. நான் அச்சில் அப்படியே எடுத்து வைக்க போகிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி லேசாக எண்ணெய் தடவிக்கலாம், ஒட்டாமல் நமக்கு வரும். அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அந்த குழியாக இருக்கிற பக்கம் லேசாக அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பூரணம் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ தயார் பண்ணி வச்ச பூரணத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி வச்சு ஓரங்களில் துடைச்சி விட்டுக்கலாங்க. நமக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும். இதை அப்படியே மடக்கிக்கலாங்க. கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் அப்படியே தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக சோமாஸ் தயாராகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாருங்கள், சோமாஸ் எல்லாம் அச்சில் போட்டு நல்லா தயார் பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்செடுக்க வேண்டியது தான். இதை மிதமான சூட்டில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வேகமாக வச்சுன்னா வெளியே இருக்கிற மாவு மட்டும் நல்லா பொரியும், உள்ளே இருக்கிற மாவு வந்து சரியாக வேகாமல் இருக்கும். அதனால் மிதமான சூட்லேயே நல்லா வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். இப்படியே திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்வீட் சோமாஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.